பழனி முருகன் கோயிலில் ஒரு ரகசிய சுரங்கப்பாதை இருக்கு. அந்த சுரங்கப்பாதை எங்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? பழனி முருகன் கோவிலுக்கு கீழே போகரோட ஜீவசமாதி இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுரங்க மாதிரி ஒரு ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டையை பார்த்தீங்கன்னா வெள்ளக்காரங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நல்லா ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஆராய்ச்சி பண்ணது மட்டும் இல்லாமல் உள்ள போய் பார்த்துருக்காங்க. உள்ள அவங்க டார்ச் லைட் எடுத்து போகும்போது அந்த டார்ச் லைட் அப்படியே பாதியிலே ஆஃப் ஆயிடுதாமா. திரும்ப வெளியே வந்துட்டு நிறைய பேர் கூட்டு உள்ள போயிருக்காங்க. கூட்டிட்டு போகும்போது போறவங்க எல்லாத்துக்குமே மூச்சு திணறல் ஏற்பட்டுருக்காமா. அதனால என்ன பண்ணாங்கன்னா ஒருத்தர் மட்டும் உள்ள அமைச்சு பார்க்கலாம் லாஸ்ட் வரைக்கும் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அதே மாதிரி ஒருத்தர் உள்ள போயிட்டே இருந்திருக்காரு. கடைசி வரைக்கும் போகும்போது நடுவில் மாட்டிக்கிட்டாருன்னா அவரோட மூச்சு விட முடியாம மூச்சு திணறல் ஏற்பட்டு அவர் அங்கேயே இறந்து போயிட்டார். அவரோட எலும்பு கூடுகள் இன்னும் அங்கேயே இருக்குன்னு பலர் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த போகர் சமாதியில சில இடத்துல முக்கோண வடிவத்துல ஒரு ஓட்டமா இருக்கும். அந்த ஓட்டைக்கு காரணம் என்னன்னா அதுக்கு பின்னாடி ஒரு சாம்பர் இருக்கு. அதுக்கு பின்னாடி ஒரு ரகசிய அறை இருக்குன்னு நம்புறாங்க. அதுதான் உண்மையும் அங்க இருக்கிற சித்தர்களாகட்டும் அங்க இருக்கிற அர்ச்சகர்கள்ட்ட எல்லாருமே சொல்றாங்க. போகர் எப்படி இந்த நவபாசனங்களை யூஸ் பண்ணிருக்காங்கன்னா தலைக்கு ஒரு சக்தியும் அதுல திருநூறு வைப்பாங்க நைட் டைம்ல, நெஞ்சுக்கு ஒரு சக்தியும் நைட்ல அந்த நெஞ்சுக்கு பாத்தீங்கன்னா சந்தனம் வைப்பாங்க. அதே மாதிரி காலுக்கு ஒரு சக்தியும் சொல்லிட்டு கீழே ஒரு வெள்ளி பாத்திரம் வைப்பாங்க. இந்த சக்தி எல்லாமே வேர்வையா படிஞ்சு கீழே இருக்கிற அந்த வெள்ளி பாத்திரத்துல ஊத்தும். இந்து மதத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் அந்த சித்தர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த குறிப்பு தெரியும். ஆனா ஃபாரின்ஸ் நிறைய பேர் இந்த சித்தர்களை பார்க்கறதுக்காகவே போகர் சித்தரையும் புலிபால் சித்தரையும் பார்க்கறதுக்காக நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அவங்க ஏன் இப்படி போகர் சித்தரை பார்க்க வராங்கன்னு கேட்கும்போது அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது யாரும் அவங்கள சாட்டையில அடிச்சதாகவும் இந்த கோயிலுக்கு போய் ஜீவசமாதியில் இருக்கிற சித்திரை பாருன்னு சொன்னதாகவும் என்னை வந்து பாரு அப்படின்னு சொன்னதாகவும் சொல்றாங்க.